எடுத்து பின்பு செய்திக்கு கடந்து செல்வோம். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்மை நோக்கி பாடவும் உம்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியும் இந்த கர்த்தர் பந்தியில் கை வைக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இன்னும் வரும் தடைப்பட்ட மக்களையும் வேகமாய் கூட்டி வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வேன் தகப்பனே. இதோ இப்பொழுது கூடி உம்மை பற்றி அந்த ஒரு செய்தியை அடியேன் பேச இருக்கிறேன் தகப்பனே. நான் அல்ல தகப்பனே, நீரே என் வாய் மூலியமாக பேசுமாறு கேட்டுக்கொள்வேன் தகப்பனே. வரும் காரியங்கள் அனைத்தும் பாதப்படையில் ஒப்படைக்கிறோம். நீரே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இது யாவும் எங்கள் ஆண்டவர் வச்சலும் மீட்பெரும் குரும் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலோடும் வேண்டுதலோடும் வணங்கிக் கொள்கிறேன். போன முறை நான் பேசும்போது மரணத்தை பற்றி பேசணும். மரணத்தை பற்றி பேசும்போது மரணம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசணும். மற்ற மதங்கள் மரணத்தை எப்படி பார்க்குறாங்க, இந்து மதமாக இருக்கட்டும், ஏன் நம்மளோட நாமகரண கூட்டங்கிற ஆர்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கூட்டமோ மதங்களோ மரணத்தை எப்படி பார்க்கிறார்கள். சகோதரர் ஏசைன் அவர்கள் ஒரு வாட்டி பேசும்போது பர்கட்ரிங்கிற ஒரு முறையை பற்றி சொன்னார். அது ரொம்ப ஒரு ஆர்சி முறையில் அந்த பர்கட்ரிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு மதத்திலும் ஒரு நாமகரண கூட்டத்திலும் மரணம் என்பதும் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்கிறது ஒரு நம்பிக்கை. இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, வேதாமத்தின்படி மரணம்னா என்ன, இயேசு கிறிஸ்து மரணத்தை எப்படி பார்த்தார். நம்ம ஒரு சிறிய சம்பவத்தை பார்த்து அது மூலிமா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஒரு நித்திரைன்னு தான் சொல்கிறாரு. நித்திரை அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நித்திரை தான் இருக்காரு. மரணங்கிறது ஒரு முடிவில்லை, அது ஒரு நித்திரை தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சரி, இது மரணம் வரைக்கும் மரணத்தை பற்றி பார்த்தோம். மரணத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, விசுவாசிகளான நமக்கும் உலகத்தாருக்கும் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, இயேசு கிறிஸ்து வரும் வரை நாம் என்ன ஆகிறோம். இல்லை, நான் உயிரோடு இருக்கேன், இயேசு கிறிஸ்து வராரு, அப்போ என்ன நடக்குது. மரணமாக இருக்கிறேன், நான் இன்னைக்கு நான் மரணம் அடைகிறேன், இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் நான் என்ன ஆகிறேன், எங்கே இருக்கேன், என்னோட நிலை என்ன இருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்த்து இந்த மரணத்துக்கான சாப்டரை முடிக்க போகிறோம். ஸோ இதுக்கான ஒரு 2 சம்பவத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அதுதான் சகோதரர் 2 பேருமே வாசிச்சாங்க. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வேதாகமம் என்ன சொல்லுகிறது, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போறோங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அந்த கேள்விக்கே நான் திரும்ப வரேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸோ மரணம்ங்கிறது ஒன்று எல்லாத்துக்கும் வரப்போகுது. மரணம் அடைஞ்சக்கப்புறம் நம்ம என்ன ஆக போகிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை போதுமானது. இது வரைக்கும் போதுமானது. அப்போ மரணம் அடைஞ்சா 2 விஷயம் நடக்குதுங்க. என்னது, நம்ம உடல் மண்ணானது. இதை நம்ம பார்த்தோம். ஆதி ஆமத்தில் தேவன் மண்ணில் இருந்தா நம்மளை உண்டாக்குனார். மண்ணில் இருந்து நம்மளை உண்டாக்குனங்காட்டி திரும்ப நம்ம எங்கெங்க போகிறோம், மண்ணுக்கு தான் போகிறோம். நம்ம தூசியாக இருக்கோம், மண்ணுக்கு தான் திரும்பி போக போகிறோம். அப்போ மண்ணான நம்மளை அவர் ஜீவ ஆத்துமா, நீங்கள் நல்லா அந்த ஆதி ஆமத்தில் முதல் இதில் படிச்சிங்கன்னா, நேரம் காரணமாக நான் அதை படிக்கல, ஜீவ சுவாசம் நம்மளை நாசியில் ஊதுறாரு. அதாவது உலகத்திலே பெரிய மிருகம்னு சொல்கிறது திமிங்கலம். அதுக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்த காலத்தில் அதுதான் பெரியது. அது எல்லாத்தையுமே வெறும் வார்த்தையால் படைச்ச தேவன் நம்மளை மட்டும் எப்படிங்க படைச்சாரு. மண்ணை எடுத்து உருவாக்கி நம்மளுக்குள்ள என்ன ஊதுனாரு, அவரோட சுவாசத்தையே ஊதிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா வார்த்தையிலே படைச்சிட்டு போயிருக்கலாம். மனுஷன் ஆதாம் படைக்கப்படுவதுன்னா ஆதாம் படைச்சிருப்பார், ஏவாலையும் படைச்சிருக்கலாம் அப்படியே. ஆனா அவ்வளோ பெரிய மிருகங்களை படைச்சப்போ வார்த்தையில படைச்சவர் இவ்வளோ ஏங்க இந்த அண்டத்தையே, சூரியன், நிலவு, நட்சத்திரம் எல்லாத்தையும் படைக்கும் போதும் வெறும் வார்த்தையால தான் படைச்சிருக்காரு. ஆனா நம்மளை படைக்கும் போது மட்டும்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப அதாவது இந்த சிற்பி பார்த்தீங்கன்னா சிற்பம் செதுக்கிறவங்க கிட்ட கேட்டால் தெரியும். இந்த மூஞ்சி கிட்ட வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செதுக்குவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம மூஞ்சி தான் பார்ப்போம். ஒரு சிலையை பார்க்கும்போது ரொம்ப நாள் எடுத்துக்குவாங்களாமா. மற்ற இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு செதுக்கிடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க செதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஆனால் அந்த மூஞ்சியை செதுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செதுக்குவாங்களாம். அந்த மாதிரி தேவனானவர் நம்மளை படைக்கும் போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இவன் என்னுடைய பிள்ளை, நான் என்னோட சுவாசத்தை தான் அவனுக்குள்ள ஊத போறேன், அவன் என்னோட கேரக்டர்ல தான் இருக்க போறான், நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் அவன் இருக்கணும் அவர் எதிர்பார்த்தார். ஆனா நம்ம அப்படி இல்லை. ஆனா அவர் அப்படிதான் எதிர்பார்த்து ஜீவ சுவாசத்தை அவர் மேல நம்ம மேல ஊதுறாரு. அப்படி படைக்கப்பட்ட நாம், நமக்குள்ள இருக்கிற ஜீவ ஆத்மா நாம் மரணம் அடைந்த பின் அவரிடமே திரும்ப செல்கிறது. திரும்ப நீங்க அதை படிச்சீங்கன்னாவே தெரியும். முதல்ல இது மட்டும் படிங்க, பிரசங்கி 12:7 முதல் இது மட்டும். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு மறுபடியும் போதுமானது. அப்போ இந்த ஆவி தேவனிடத்தில் போகிறது. அப்போ இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3 தான் இருக்கு. நம்ம உடல் உயிர் என்பது ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி தேவனிடத்தில் போயிருது, சரீரம் மண்ணுக்கே போயிருது, அங்க எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஆத்மா எங்க நிலையா இருக்குது, எந்த இடத்துல இருக்கு, என்ன ஆகுது, நம்ம நினைவுகள் எங்க இருக்கு, நம்ம இறந்தக்கு அப்புறம் இந்த ஆத்மா நினைவுகள் எங்க இருக்குது. நம்ம நிஜமாலுமே இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, இந்த பேய் படம்லாம் நிறைய, இந்த ஆங்கிலத்திலாம் நல்லா பயமுறுத்துகிற பேய் படம்லாம் இருக்கும், காஞ்சூரிங் அப்படின்லாம் நிறைய படம் இருக்கும், பயங்கர அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவி பின்தொடர்ந்துட்டே வரும் ஒருத்தனை, அது அப்படியே ஒரு உருவம் மாதிரி கட்டுவாங்க, அவனை பின்தொடர்ந்துட்டே வரும். நிஜமாலுமே நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க இறந்தக்கப்புறம் நம்ம கூடயே இருக்காங்களாம், அவங்களுக்கு நம்மளை தெரியுதா? இந்த கேள்வி எல்லாத்துக்குமே வரும், எனக்குமே நிறைய வாட்டி வருது. ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்க இறக்கும்போது நம்ம சொல்லுவோம், பெரியவங்களாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கூடயே தான்ப்பா இருக்காரு, எங்கேயும் போகல அப்படிம்போம். நிஜமாலுமே நம்ம கூட தான் இருக்காங்களாம், அவங்களுக்கு நினைவுகள் இருக்கா? வாசிப்போம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-6 படி. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பலன் இல்லை. அந்த ஒரு வசனம், ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப படிங்க. எது மறைந்து போகும், பேர் முற்கொண்டு எல்லாமே மறைஞ்சு போயிடும். அங்க ஒரு நினைவே இல்லாத ஒரு நிலைக்கு இந்த ஆத்மா தள்ளப்படும். அங்க எந்த நினைவும் இருக்காது. இது என் தம்பி, என் அண்ணன், இவர் என் கூட இருக்கிறார், எந்த நிலையுமே இல்லாத ஒரு நிலைக்கு ஆத்மா அங்க வந்துடும். இந்த உறவு முறை என்பது நம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான், நம் நினைவுகள் இருக்கிற வரைக்கும் தான். நினைவே அங்க அழிஞ்சு போச்சுன்னா என்ன இருக்காதுங்க, உறவு முறையெல்லாம் தெரியாது. சினிமாவில் கட்டுற மாதிரி அங்கே பின்தொடர்றதுக்கெல்லாம் கிடையாது, அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நிலையை தான் இந்த ஒரு சம்பவத்தில் சொல்கிறார். இதை வந்து நிறையா இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம, ஆனால் நம்மளுக்கான பாடத்தை மட்டும் இதுலேருந்து எடுத்துக்குவோம். அதாவது லாசரு அங்கே இறக்குறார், இது ஒரு சம்பவம். லாசரு அங்கே இறக்குறார். லாசரு இறந்த பின் இயேசு கிறிஸ்துக்கு இந்த செய்தி இறக்குறதுக்கு முன்னாடியே சொல்லப்படுகிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து இறந்தக்கு அப்புறம் வர்றார். இதுதான் யோவான் 11ஆம் அதிகாரம் முழுசாவே இந்த சம்பவம் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும். நம்ம ஃபுல்லாவே இந்த யோவான் மட்டும்தான் பார்க்க போறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் அதிலேயே வச்சுக்கோங்க. இந்த சம்பவம் ஃபுல்லா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னு பார்க்க போறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். மரியாளும் அவர் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இந்த லாசரு, மரியாள், மார்த்தாள் இவங்க 3 பேருக்கும் ஒரு என்ன உறவு முறைனா அக்கா தம்பி. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, இவர் வந்து தம்பி. இது எப்போ அடுத்த வசனத்திலே சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அப்போ இந்த உறவுமுறை எப்படின்னா, லாசரு வந்து தம்பி, இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. இப்போ இந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிட்டே வந்தவங்க. எப்படி ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த பரிமள தைலங்கிற சம்பவம் நம்மளுக்கு முன்னாடியே வாசிச்சிருக்கோம். பரிமள தைலத்தை இயேசு கிறிஸ்து மேல பூசினது இந்த மரியாள் தான். அப்ப இந்த 3 பேருமே இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. மத்தேயிலையும் இதே ஒரு வசனத்தை
இவங்க பேசுறதும் இவங்க சம்பாதிக்கிறதும் இருக்குது. இவங்க இருந்த ஊர் எந்த ஊருன்னா பெத்தானியா. இந்த பெத்தானியா கிராமங்கிறது எருசலேம்ல இருந்து ரொம்ப கிட்டக்கான ஒரு கிராமம், ஒரு 2 மைல் 3 மைல் தூரத்துல தான் இருக்கும். இந்த பெத்தானியா இயேசு கிறிஸ்து 4 முறை பெத்தானியா கிராமத்துக்கு வராரு. இந்த 4 முறையுமே இந்த லாசரு மார்த்தாள் மரியாதை சந்திக்கிறாரு. அப்போ அவ்வளோ நெருக்கமா அவங்க இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க மேல ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க, அவங்களும் ரொம்ப பிரியமா இருந்திருக்கிறாரு. இதுதான் இதுக்கு முன்னாடி நடக்கிறது. இப்ப அடுத்தது 3ஆம் அதிகாரம் படிங்க, 3ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிறையிருக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார். போதுமானது. அப்போ இயேசு கிறிஸ்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. ஏன் அப்படி இன்னொரு இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் முதலே பெத்தானியால தான் இருக்கிறாரு. பெத்தானியால இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி 40 படிங்க, 40ஆம் வசனம். நாளுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வேத பாரகரும் ஆசாரியர்களும் இவரை பிடிக்கிறதுக்கு வேண்டி தேடுறாங்க. இவர் பெத்தானியால இருந்து அவங்களுக்கு கைக்கு கிடைக்க கூடாதுங்கிற ஒரு இதுல இன்னொரு ஊருக்கு போறாரு. பெத்தானியால இருந்து இந்த ஊர் பாத்தீங்கன்னா 2 மைல் தூரம். அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரம் படிங்க, இல்ல 5ஆம் அதிகாரம் படிங்க. 5ஆம் வசனம். அவருடைய சகோதரரிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். இப்ப இந்த 3 பேர் இடத்துலயும் இயேசு ரொம்ப அன்பா இருக்கிறார். இதுல இருந்து இந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவங்க எல்லாருமே பெத்தானியா ஊர்ல இருக்கிறாங்க. இந்த 3 பேர் மேலேயும் இயேசு ரொம்ப அன்பா இருக்காங்க, இவங்களும் அன்பா இருக்கிறாங்க. இப்போ லாசரு வியாதிப்படுறாரு. அது என்ன வியாதிங்கிறது அங்க குறிப்பிடப்படல, ஆனா மரண படுக்கைக்கு உட்படுறாரு, வியாதியும் படுறாரு. இந்த செய்தியை இயேசு இருக்கிற இடத்துக்கு அறிவிக்கிறாங்க. அப்பெல்லாம் எந்த ஒரு முறையும் இல்லை, ஆள் தான் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பிச்சு அவர் நடந்து போய் சொல்லி அந்த ஆளை கூட்டிட்டு வரணும். அந்த செய்தியை சொல்றவரும் நடந்தான் போவாரு, திரும்பி வர்றவங்க சில நேரம் கழுதைகள், கொஞ்சம் வசதியா இருந்தா கழுதை குதிரையில போடுவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நேரம் நடந்தே தான் போய் நடந்தே தான் வருவாங்க, அது எத்தனை மைலா இருந்தாலும். இப்போ 7ஆம் வசனத்தை படிங்க. அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். 8ஆம் வசனம். அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுது நான் யூதர் உம்மை இப்போதுதான் யூதர் உம்மை கல்லறி தெரிந்தாலே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்ம போவோன்னு. இதுதான் அதுக்கான ஒரு இது. அதாவது அவங்க ஆல்ரெடி கல்லெறியருக்கு தேடிட்டு இருக்கிறாங்க, போனோம்னா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ட்டு சீசர்கள் சொல்றாங்க. இப்போ 9ஆம் வசனத்தை படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடர மாட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவருக்கு நேரம் குறைவா இருக்குங்கிறத தான் இதை அவர் சொல்றாரு. எவ்வளவு சீக்கிரம் எல்லா சுவிசேஷத்தை சொல்லணுமோ அவர் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வேண்டி அவர் சொல்றாரு. இப்ப அடுத்தது இதை சொல்லும் போது நம்ம இதை போன முறையே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி லாசருங்கிறது நித்திரை அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறாங்க. அவருக்கு புரியல, சீசர்களுக்கு யாருக்கும் புரியல. அவர் ஓப்பனாவே சொல்றாரு லாசரு இறந்துட்டான், நம்ம போகணும் அப்படின்ட்டு. அப்போ 16ஆம் வசனம் படிங்க, 16வது வசனம். அப்பொழுது திதுமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். அவங்களோட விசுவாசத்தை பாருங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் திரும்ப போனா கல்லெறிஞ்சிருவாங்கன்ட்டு, கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. இயேசு கிறிஸ்துவ கல்லெறியருக்கு வேண்டி ரெடியா இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இந்த பெத்தானியாங்கிற ஊர்ல தான் அவங்க கல்லெறியருக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த ஊர்ல. திரும்ப நான் அந்த இடத்துக்கு போனோம்னா கல்லெறிஞ்சு கொன்றுவாங்கன்னு தெரியும். இதை சீசர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொன்னோன்னே அவர் திரும்ப ஒரு பதில் சொல்றாரு. அது உடனே தோமா என்ன சொல்றாருன்னா, செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களோட வரேன். நம்மளுக்கு சாவுங்கிறது முன்னாடி வந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல வாங்க போவோம் அப்படின்னு ரொம்ப விசுவாசமா தோமா சொல்றாரு. இப்போ
இதை கேட்டுட்டு திரும்ப சீசர்கள் சொன்னக்கப்புறம் இயேசு கிறிஸ்து திரும்ப வராரு. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். 18 படிங்க. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. அப்போ யூத முறைப்படி எப்பவுமே கல்லறையில தான் வைப்பாங்க. கல்லறை பூமிக்கு மேல இருக்கும். நம்மளோட இதெல்லாம் முறைமைப்படி இப்போ இருக்கிறதெல்லாம் ஒருத்தங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள புதைப்பாங்க, மேலே வைக்க மாட்டாங்க. இதை நீங்கள் ஆதியாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். இதுதான் யூத முறை. ஏன்னா அவங்க வந்து பூமிக்கு மேலே தான் பிரேதத்தை வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முறைமை. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார். போதுமானது. இதுதான் வந்து யூதர்கள் முறை. அதாவது மரணம் அடைஞ்சா ஆபிரகாம் முற்கொண்டு ஆபிரகாம் எப்படி என்ன கேட்கிறாருன்னா, அங்க புதைக்கிறதுக்கு ஒரு பூமியை ஆயத்தப்படுத்துறாரு, அங்க ஒரு குகையை ஆயத்தப்படுத்துறாரு. இந்த குகைக்குள்ளதான் அவரோட மனைவியாக சாராலையும் வைக்கிறாங்க. ஏன்னா யூத முறைப்படி பூமிக்கு மேலே வைப்பாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் லாசருவையும் வைக்கிறாங்க. லாசருவையும் அந்த சிரசெல்லாம் சுருட்டி அதை பூமிக்கு மேலே குகைக்குள்ளே வைக்கிறாங்க. இப்போ இந்த குகைங்கிறது நம்ம இந்த கல்லறை தோட்டம் நிறையா இருக்குது. இங்கே ராமநாதபுரத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கல்லறையிலேயே நிறையா விதமான கல்லறை இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. மணிமண்டபம்லாம் கட்டியிருப்பாங்க. சிலது சின்னதாக இருக்கும். ஒருத்தங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கல்லறை இருக்கும். அங்கே அடக்கப்பட போகிற பிரேதம் ஒன்று தான், உடல் ஒன்று தான், ஒரே உடல் தான், ஒரே மாதிரியான உடல் தான். ஆனால் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கல்லறை இருக்கும். இந்த குகையும் அப்படிதான். இங்கே வந்து ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி குகை அமைச்சுக்குவாங்க. இப்போ அது கொஞ்சம் யூதர்களே பெரிய ஆளுகளாக இருந்தால் குகை பெரிய குகையாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியான ஒரு இடமா அமைச்சுக்குவாங்க. இந்த மாதிரி லாசரு வந்து கொஞ்சம் ஒரு நடுத்தர மக்களாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவரை வந்து ஒரு குகைக்குள்ளே அங்கே வைக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து திரும்ப வராரு. வருகிற போது 20ஆம் அதிகாரம் படிங்க, 20ஆம் வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர் கொண்டு போனால் மரியாளோ வீட்டில் உட்கார்ந்து. மார்த்தாள் எப்பவுமே அவசரப்படுவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடியும் ஒரு சம்பவம் இதே மாதிரி இருக்கும். இயேசு வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அதை பிடிச்சி இதை பிடிச்சி என்னென்னமோ பண்ணுவாங்க. மரியாள் வந்து அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இது இந்த 2 பேர்த்தோட கேரக்டரை வந்து நல்லா அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் மார்த்தாள் எப்பவுமே அவசரமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வருகிறாருன்னு சொன்னோன்னே மார்த்தாள் உட்காராமல் அவசரமாக எந்திரிச்சு ஓடுறாங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்குறக்கு. ஏன்னா அவர் இன்னும் ஊருக்குள்ளே வரல. உடனே ஓடுறாங்க. ஆனால் மரியாள் அங்கேயே தான் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்தது 22. இப்பொழுதும் இல்லை 21 மணிக்கும் 21ஆம் வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். போதுமானது. மார்த்தாள் இயேசுவை பார்த்துட்டாங்க. இயேசுவை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை இதுதான் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா மரிச்சிருக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அதுக்கு முன்னாடி இயேசுவானவர் மரிச்சாலும் உயிர்ப்பிக்குவார் வல்லவர் என்பது அவங்களுக்கு தெரியலாங்க. அங்க மார்த்தாளுக்கு என்ன நம்பிக்கைனா, ஏன்னா அது வரைக்கும் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் வியாதிஸ்தரை தான் எடுத்திருக்காங்க, வியாதிஸ்தரை குணமாக்கி இருக்காரு. இதுதான் மார்த்தாலும் அந்த ஊர்ல இருக்கவங்க நம்பினாங்களே தவிர, அவர் இறந்து போனா கூட எடுக்க முடியுங்கிறத மார்த்தாள் தெரியல. அதனாலதான் மார்த்தாள் அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாவே சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவங்களோட விசுவாசம் அந்த அளவில் தான் இருந்திருக்குது. அவங்களோட விசுவாசம் அதிக அளவில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்னா, நீங்க வந்துட்டீங்க, என் தம்பி எழுப்பிடுவீங்க. அப்ப அடுத்த வசனம் இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னு பாருங்க, 23. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அடுத்தது இப்ப இது வந்து மார்த்தாள் வந்து திரும்ப ஒன்று ஆட் பண்றாங்க, ஒரு நம்பிக்கையை ஆட் பண்றாங்க. நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அடுத்த வசனத்தை பற்றி இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்து எழுந்திருப்பான் என்றார்.
அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். போதுமானது. அப்போ மார்த்தாள் அங்க நிச்சயமாக நம்புகிறது என்னது? நாம் மரணம் அடைந்தால் நிச்சயமாக உயிர் தெழுவோம். நீங்களும் நானுமே மரணம் அடையும் போது மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிலையில இருக்கிறோம், அதுக்கப்புறம் உயிர் தெழுறோம். அதை மார்த்தாள் நம்புற மாதிரி நம்மளும் நம்புறோம். இயேசு கிறிஸ்துட்ட மார்த்தாள் திரும்ப அதை ஞாபகம் தான் படுத்துறாங்க. நான் அதை நம்புறேன் தேவனே, நீர் உயிர் தெழுவிப்பீர் என்பதை நம்புகிறேன் அப்படிங்கிறத மார்த்தாள் அங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக ஒன்று சொல்றாரு. 25 இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னா அவர் அங்க சரீர ரீதியான சாவோ உயிர்ப்பிக்கிறத பத்தி அவர் அங்க பேசவே இல்லை. அவர் ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி தான் அங்க பேசுறாரு. ஆவிக்குரிய விஷயத்துல நீ எவ்வளோ மரணம் அடைஞ்சாலும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், நீ என் மீது விசுவாசம் வைத்தேனால் நான் வரும் நாளில் உன்னை உயிர்ப்பிப்பேன். இது அடுத்த வசனத்தை பாருங்களேன், 26. உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். உயிரோடு இருக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமல் இருப்பான். இதே இன்னொரு வருஷத்துல நம்ம பிறந்தா மரணம் என்பது நிச்சயம்னு போட்டிருக்கு. அப்ப ஏன் ரெண்டு விதமா போட்டிருக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னா, நீ உயிரோடு இருந்து என்னை விசுவாசித்தால் மரணம் என்பது உலகத்துக்கான மரணம் தான், ஆவிக்குரிய மரணம் கிடையாது. இந்த ஆவி என்னுடையது, உன் ஆத்மா என்னுடையது, நீ என்னோட தான் இருக்க போற. இந்த மரணம்ங்கிறது ஒரு நித்திரை மாதிரி தான். நான் போன இதில் சொன்ன மாதிரி, நம்ம போன இதில் பார்த்த மாதிரி அது ஒரு நித்திரை, அவ்வளோதான். அந்த நித்திரை ஆனது ஒரு நிரந்தரமானது அல்ல, ஒரு டெம்பரவரியான ஒரு இது. நீ திரும்ப உயிர் தெழுவ. அதுக்கு அடுத்ததுக்கு அதை மார்த்தால மட்டும் இல்லை, நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ இதை விசுவாசிக்கிறியா? நாம் ஞானஸ்தானம் பெற்று இங்கே சபைக்குள்ள கிறிஸ்துவலாக வந்தோம்னா இதை நம்ம விசுவாசம் காட்டி தான் நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோம். இதை விசுவாசிக்காமல் நம்ம இங்கே வரல. நாம் மரணம் அடைஞ்சோம் அப்படின்னா ஞானஸ்தானம் மூலியமா நம் உலகத்தில் இருந்து விலகி கிறிஸ்தவர்களுக்காக உள்ள வந்தோம். அந்த ஞானஸ்தானம் என்பதே இயேசு கிறிஸ்து இங்கே சொன்னதுதான், என்னை விசுவாசித்தா நான் உயிர் தெழுவிப்பேன் அப்படின்னு ஒரு சத்தியம், ஒரு ப்ராமிஸ் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீ ஞானஸ்தானம் மூலியமா என்னில் எப்பொழுதும் வாழுகிறார், நீ அங்கே மரணமே கிடையாது. அதை தான் இங்கே மார்த்தாளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே அதான் சொல்றாரு. லாசரு அங்கே இறந்துட்டா நீ நினைக்கிற அங்கே இறக்கல, நான் உயிர் தெழு வைப்பேன். அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அடுத்தது, இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அப்போ இது வரைக்கும் மரியாள் அந்த சீன்லே இல்ல, மரியாளையும் கூப்பிடுறாரு. மார்த்தாள் கூப்பிட்டு வராங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த விஷயத்துமே மரியாளுக்கு தெரியாது. இப்ப மரியாள் வராங்க. வந்தோடனே அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். இப்ப இங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற இடம் என்னன்னா, அந்த ஊருக்கு வெளியே தான் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க ஊருக்குள்ளேயே வரல. இதை தெரிஞ்சுக்கிட்டு மரியாள் அந்த இடத்துக்கு வராங்க. அதுதான் அங்க சொல்றாங்க. மேற்கொண்டு படிங்க. இயேசு இன்னும் கிராமத்துக்கு வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்தில் இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இப்போ இந்த மரண செய்தி கேட்டு அந்த ஊரே அங்க திரண்டு இருக்கு. அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்துவ கல்லெறியணும்னு நினைச்ச அந்த ஆசாரியர்களும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் எல்லாரும் அங்க கூடியிருக்காங்க.
இந்த கூடின அந்த வீட்டில், அதாவது இந்த அந்த இடத்துல நிறைய பேர் கூடியிருந்தாங்க. இப்போ மரியாள் எந்திரிச்சு போகிறத பார்த்துட்டு அவங்க பின்னாடியே அந்த ஊரே பின்னாடி வருது. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. மேற்கொண்டு படிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். போதுமானது. மரியாள் இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. மார்த்தாள் சொன்ன அதே வார்த்தையை தான் மரியாள் இங்க திரும்பவுமே சொல்றாங்க. என்னன்னா, ரெண்டு பேர்த்தோட விசுவாசம் என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருந்திருந்தா, இயேசு கிறிஸ்துவானவர் வியாதிப்பட்டிருந்தா எழுப்பியிருப்பாரு, மரிச்சிருந்தா அவரால் எழுப்ப முடியாதுங்கிறத ரெண்டு பேருமே நம்பியிருக்காங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை ரெண்டு பேருமே உறுதியா சொல்றாங்க. அவர் வியாதியா இருந்தாரு, நாங்க அப்பவே உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சோம், ஆனா நீங்க அப்ப வரல, இப்ப வந்திருக்கீங்க, ஆனா அவர் இறந்துட்டாரு. அவங்களோட விசுவாசம் அது வரைக்கும் தான் இருக்கு. நம்மளோட கண்கள் பார்க்குற வரைக்கும் தான் அவங்களோட விசுவாசம் இருந்திருக்கு. அதை தாண்டி நம்ம என்னைக்கு பார்க்குறோமோ, விசுவாசத்தின் மூலியமா பார்க்குறோமோ, அன்னைக்கு தான் நம்ம இயேசு கிறிஸ்துவ மீதும் தேவன் மீதும் உறுதியா இருக்கும். போன வாரம் சகோதரர் எடுத்தார் விசுவாசத்தில் உறுதின்னு. அவ்வளோ உறுதி என்னைக்கு வரும்னா நம்ம கண்மூடித்தனமா நம்பும் போது தான். இங்க மரியாளும் மார்த்தாலும் பார்த்த விஷயங்களை வச்சுதான் இந்த இதை சொல்றாங்க. அவங்க பார்த்த விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவோட அவங்க இருந்திருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து வியாதியில் இருந்தவங்களை எழுப்பியிருக்காரு. இதை பார்த்ததுல இருந்து அவருக்கு அவங்க என்ன உறுதியா நம்பி இருக்காங்கன்னா, வியாதிப்பட்டிருந்தா அவர் எழுப்பியிருப்பாரு, செத்து போனவங்களை எழுப்ப முடியாது. ஏன்னா அவங்க பார்த்த விஷயத்த மட்டும்தான் நம்பியிருக்காங்க. நீங்களும் நானும் பார்க்கல. போன வாரம் சகோதரர் சார்லி சொன்ன மாதிரி எந்த தலைமுறையுமே பார்க்கல, நம்மளோட 10 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நடந்த விஷயத்த நம்ம பேசுறோம்னா, நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் மட்டுமே இங்க நம்மளை உட்கார வச்சிருக்கு. மேற்கொண்டு படிப்போம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ அவரு புதைச்சு, அதாவது கல்லறையில வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுறாரு. ஏன் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடணும்? இங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் ஒரு இந்த வசனம், ஒரே நிமிஷம், லாசரு மூலியமா மகிமைப்பட போகுது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் லாசருவை அவர் எழுப்ப போறாருன்ட்டு. ஏன் அங்க அவர் கண்ணீர் விடணும்? ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம் அனுபவிக்கும் பாடுகளை பார்த்து நமக்காக கண்ணீர் விடுகிறார். இங்க மரியாளும் மார்த்தாலும் அவங்க நெருங்கின உறவினர்களும் அழுகிறத பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் அழுகிறார். இயேசு கிறிஸ்து கண் கலங்கினார்னு ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் இருக்கும், அதுல இது ஒண்ணு. ஏனென்றால் அவர் நம் மீது அவ்வளவு இரக்கமா இருக்கிறார். அவர் அங்க கண்ணீர் ஒண்ணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது லாசரு எந்திரிக்க போறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், தேவன் ஒரு மகிமையை செய்ய போறாரு, லாசரு எந்திரிக்க போறாருன்னு தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து கண் கலங்கினார். ஏனென்றால் மரணம் என்பது நிச்சயம் அல்ல, அது ஒரு சம்பவம். அவருக்கு தெரியும் பின்னாடி அவர் எழுப்ப போறாருன்னு. இருந்தாலும் நம் கஷ்டங்கள், நம் படப்போற பாடுகளை குறித்து அவர் கண் கலங்குறார். இது அதுக்கு அடுத்தது நீங்க பாருங்க 36. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவா சிநேகித்தார் என்றார்கள். அந்த கல்லெறிய வந்த அந்த யூதர்களே என்னங்க சொல்றாங்க? எவ்வளவாய் சிநேகித்தார், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று அவரோட எதிராளிகள், அதாவது அவர் மேல கல்லெறிய வர்றவங்களே சொல்ற அளவுக்கு தான் அங்க நடந்திருக்கு. அவ்வளோ கண் கலங்கி இருக்காரு. நம் மீதும் இவ்வளவு இரக்கமா இருக்கிறார். அவர் மீது எவ்வளவு விசுவாசமாய் வைத்திருக்கிறோம் என்பதை நம்மை நாமே தான் அறிய வேண்டும். இங்க மார்த்தாள் மரியாள் மாதிரி மரணம் அடைஞ்சிட்டாங்க, மரணத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்க காப்பாத்திருக்கலாங்கிற விசுவாசம் இருந்திருந்தா, நம்மளோட விசுவாசம் இவ்வளவு தூரம் இருந்திருந்தா, நாம் அந்த நித்திய ஜீவன் போக வேண்டிய பாதை மிகவும் கம்மியாக இருக்கு. நம்மளோட விசுவாசம் கண்மூடித்தனமாக இருக்கும் போதுதான் அந்த அற்புதம் அங்க நடக்கும். இப்ப இதுக்கு அடுத்த நடக்க போற நிகழ்ச்சியை பாருங்க. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார். இப்ப திரும்பவும் அவங்க அதே தான் யோசிக்கிறாங்க. என்னன்னா, இவரால் இதை பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அதை பார்க்கல அவங்க யாருமே.
அவங்கள பொறுத்த வரைக்கும் வியாதியா இருக்கிறவனை சுஸ்தமாக்கினாரு, குருடனா இருக்கிறவன் கண்ணு தெரிய வச்சாரு, மொடனா கடந்தவனை நடக்க வச்சாரு, ஆனா செத்தவனை உயிர்த்தெழ வைக்கல. அப்ப அவங்களுக்கு அந்த விஷயம் விசுவாசம் அங்க இல்லை யார்கிட்டயுமே, மரியாள் மார்த்தாள்கிட்டே இல்லை. இப்ப அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்று என்றார். போதுமானது. இப்போ இந்த குகை என்பது நம்ம இந்த யூதரோட குகைன்னு பத்தி நம்ம பார்த்தோம். அதுல பெரிய கல் வச்சு மறைச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் மறிச்சப்போ அவரை அடக்கம் பண்ணும்போது இந்த பெரிய கல் இருக்கும். அந்த கல்லை ஒருத்தராலாம் நகர்த்த முடியாது. அதுக்கு ஒரு 3-4 பேர் பயங்கர பலசாலியாக தான் நகர்த்தி ஆகும். அப்போ இந்த கல்லை வச்சு மறைச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கல்லை அகற்றி போட சொல்றாரு. உடனே மார்த்தாள் அங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 நாள் ஆயிடுச்சு நாரும் அப்படின்ட்டு. இது ஏன் இந்த 4 நாள் ஆயிடுச்சு நாரும் அப்படிங்கிறது சொல்றாங்கன்னா, இப்போல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா லிவரு, கிட்னி இதெல்லாம் ஃபெயிலியர் ஆனால் கூட உயிரை பிடிச்சி வச்சுப்பாங்க. எக்மோ அப்படிம்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. எக்மோனா இந்த இதய துடிப்பு, இதயங்கிறது துடிக்கிறங்காட்டி தான் இந்த ரத்தம் ஓட்டம் சீராக இருக்குது. இந்த இதய துடிப்பே நின்று போச்சுனாலும் எக்மோங்கிற கருவியை வச்சு ரத்தத்தை சுத்திகரிப்படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சமீபத்தில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அதான் வச்சாங்க, எக்மோ கருவிம்பாங்க. அதை வச்சு உயிரை பிடிச்சி வைக்க முடியும். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அது தாக்கு பிடிக்கும். இந்த இதயத்துக்கு செய்கிற வேலையை அந்த எக்மோ கருவி செஞ்சிட்ருக்கும். அதாவது மரண படுக்கையில் நிற்க வைக்கிறதுக்குனான டெக்னாலஜி நம்ம ஊரில் இப்போல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இறந்தவன் செத்துட்டான் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற படித்தவங்க அப்போ யாரும் கிடையாது. அதிகமாக மருத்துவர்கள் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் மருத்துவர் பார்த்துருக்காங்க. அப்போது இறந்துட்டாங்க அப்படின்னா நாடி பிடிச்சி பார்த்துட்டு ஒரு நாள் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் வச்சு அந்த துக்கம் கொண்டாடுவாங்க. 2வது நாள் அந்த இதெல்லாம் முறைமையெல்லாம் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. இது 3 நாள் 4ஆம் நாள் கழித்து உடல் நார ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே வந்து உடலுக்கான அந்த ரத்த ஓட்டம் இல்லாதங்காட்டி உடலோட உஷ்ணம் கம்மியாகி உடல்லேருந்து துர்நாற்றம் வெளியே வரும். அதாவது அழுக ஆரம்பிக்கும். இதைத்தான் வந்து மார்த்தாள் என்ன சொல்கிறாங்கன்னா நாரும் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா அங்கே முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு நார ஆரம்பிச்சிருச்சு. இங்கே என்ன கருவி வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த எக்மோ கருவியே உயிரோடு இருக்கும்போது தான் வைக்க முடியும், செத்தக்கப்புறம் வைக்க முடியாது. அப்போ மார்த்தாள் அதைத்தான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இறந்தாச்சு 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்த வசனம் படிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? முன்னாடி சொன்னதை திரும்ப அவர் ஞாபகப்படுத்துறாரு. 25ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 24ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, இதிலே சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு ஞாபகப்படுத்தி சொல்றாரு. இருந்தாலும் மார்த்தாளுக்கு அங்க நம்பிக்கை இல்லை. இவர் எழுப்ப மாட்டாரு, இவர் சொஸ்தமாக்குவாரே தவிர மரணம் அடைஞ்சு 4 நாள் எழுப்புவாருன்னு அங்க நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்றாரு. படிங்க 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அடுத்தது மேற்கொண்டு. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய போதுமானது. நான் அடுத்ததுக்கு வரேன். இப்போ இயேசு திரும்ப ஞாபகப்படுத்துறாரு மார்த்தாளுக்கு, நான் உனக்கு விசுவாசத்தை பத்தி சொல்லலையா? நீ விசுவாசித்தால் எதுவும் நடக்கும். அங்க மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போகும். ஆனா உன்னோட விசுவாசம் அங்க ரொம்ப முக்கியம். கடுகளவு இருந்தா போதும், ஆனா அங்க இருக்கணும். இந்த விசுவாசம் மார்த்தாள்கிட்ட அங்க இல்லை. மார்த்தாள் மரியாள் 2 பேருமே அவர்களோட விசுவாசம் எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா, வியாதிஸ்தலா சுத்தமாக்குவாரே தவிர மரணம் அடைஞ்சவர் அவரால் எழுப்ப முடியாதுங்கிறது வரைக்கும் தான் நம்பினாங்க. அதனாலதான் அவர் திரும்பவுமே சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நீங்களும் நானும் இதே நிலையில தான் இருக்கும். நம்மளுக்கு மரணம் எப்போங்கிறது தெரியாது. ஆனா ஒண்ணு உறுதியா தெரியும், இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிற்பார், திரும்ப வருவார். இங்க லாசரு கல்லறையில அடைக்கப்பட்டிருக்க, அங்க மார்த்தாள் மரியாள் 2 பேரும் என்ன நம்பினாங்கன்னா, இவரால் எழுப்ப முடியாதுன்னு. நீங்க திரும்ப அடுத்த வசனத்தை படிங்க. நீ எப்பொழுதும் எனக்கு
எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். 41 கடைசி படிங்களா? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிதாவோட பேசின மாதிரி என்ன வசனங்க இருக்கு? இதுக்கு முன்னாடி அவங்க பேசின மாதிரியே தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்பவுமே பிதாவோட ஒரு சம்பாஷணையில இருந்துட்டே இருந்திருக்கிறார். இதைத்தான் அங்க சொல்றாரு. நீங்களும் நானும் இப்படி இருக்கிறோமா? நீங்க நல்லா பாருங்க, ஆதாம் ஏவாள் அவங்க அந்த பாவம் பண்றாங்க. பிதாவானவர் வந்து உடனே நீ பாவம் பண்ணிட்ட வெளியே போன்னு எதுவுமே கேட்கல. அங்க எத்தனை வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வசனம் சம்பாஷணை நடக்குது, பேசுறாங்க. பிதாவானவர் ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, ஏவாள்கிட்ட கேட்கிறாரு. ஒரு பெரிய வாக்குவாதம் போகுது. ஏனென்றால் பிதாவானவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, பேசு, எங்கிட்ட பேசு. நீ உனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுங்க? நீ எங்கிட்ட என்னைக்கு பேசுறியோ அன்னைக்கு தான் உன் பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுது. இயேசு கிறிஸ்துவானவர் எப்பவுமே பிதாவோட பேசிட்டே இருந்திருக்காரு. அவர் நம்மகிட்ட அதுதான் சொல்றாரு, நீ பேசு. நான் பேசும்போது கேட்ட தேவன் நீ பேசும்போது கேட்பார். நீ விசுவாசித்து பேசினால் எல்லாமே கூடும். அங்க இறந்தவரை எழுப்பினாரு. நீங்க அடுத்தது படிங்களேன், 42. போதுமானது. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போதும் செவி கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுப்பார மாட்டாருங்க. இயேசு கிறிஸ்து என்னுடைய சகோதரன் அப்படிங்கிறாங்க. என்னுடைய தேவன் பிதா, அவருக்கு செவி கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் செவி கொடுப்பாரா மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். நம் செவி திறந்திருக்கணும். அதுக்கு முதல்ல நம் வாய் திறக்கணும். நம்ம சொல்றதுக்கு நம்மளோட வாய் அவர்கிட்ட சொல்றதுக்கு திறக்கணும். ரெண்டாவது நம்ம செவி திறந்திருக்கணும். நம்மளே மந்த நாவா இருந்துச்சுன்னா அங்க கேட்காது. மோசே சொல்ற மாதிரி மோசே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல, நான் திக்குவாயி எனக்கு பேச முடியாதுன்னு. அங்க மோசே பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆரோனை எடுத்துருக்கவே மாட்டார். அங்க மோசே பேசுறதுக்கு பயந்தார். தேவன் சொல்றாரு, ஆரோன் உனக்கு பதிலாக பேசுவார், நீ போன்னு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆரோன் பேச மாட்டார், நான் தான் பேசணும், நீங்க தான் பேசணும். உங்களுக்கு நீங்க தான் முதல்ல பேசணும். என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனே இதான் என் பிரச்சனை, என்ன பண்ணணும், செவி கொடுங்க. ஆழ்ந்து நீங்க ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி நீங்க செவி கொடுங்களேன், தேவன் பேசுவார். அதை நம்ம நம்பணும். முதல்ல இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதுமே சம்பாதிச்சுட்டே இருந்திருக்காரு பிதாவோட. அந்த கெத்செமனே தோட்டம் வரைக்குமே அவர் பேசிட்டே இருக்கிறாரு. அங்க நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு, பதில் வருது, கேட்கிறாரு. உங்களுக்கு எனக்கும் பதில் வரும். இயேசு கிறிஸ்து பேசினா மட்டும்தான் பதில் வரும் இல்லை. நம்ம ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவர்கள் ஆனவனே, கிறிஸ்துவர் என்ற உயிரை வந்தோடனே நம்மளுக்கு பதில் வர ஆரம்பிச்சிருக்கும். நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். மேற்கொண்டு படிப்போம். இதை ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். போதுமானது. இங்க ஒரே வார்த்தை தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவானவர். இதுக்கு முன்னாடி பிதாவிடத்துல சொல்றாரு, இந்த சம்பவத்தை இந்த ஊரே பார்க்குற மாதிரி நான் அவங்க எல்லாம் விசுவாசிக்கிற மாதிரி நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, லாசருவே வெளியே வான்றார். என்ன ஒரு இயேசு கிறிஸ்துவோட கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ தூரம் இருந்திருந்தா அவர் நேரா லாசருவே வெளியே வாண்டிருப்பார். இன்னைக்கு நம்ம மரணம் அடைஞ்சாலும், நம்மளோட கல்லறை அங்க வைக்கப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவானர் வரும்போது உங்களையும் என்னையும் பேர் சொல்லி இப்படிதான் அழைக்க போறார். அன்பு வெளியே வா, சுரேஷ் வெளியே வா, பேர் சொல்லிதான் அழைக்க போறார். நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைந்திருந்தால் உங்களை பேர் சொல்லி அழைப்பார். இங்க லாசரு இயேசு கிறிஸ்து மீது அன்பாயிருந்தார், நெருக்கமாயிருந்தார். நீங்களும் நானும் அன்பாய் இருந்து மரணம் அடைந்திருந்தால் நிச்சயமாக உங்களையும் என்னையும் அவர் வரும்போது பேர் சொல்லி அழைப்பார். இங்க அவர் நியாய தீர்ப்பை ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரியே காட்டிட்டார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெத்தானியா ஊர்ல இருந்து அவர் போறாரு, திரும்ப பெத்தானியா ஊருக்கு வராரு. நீங்க நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் மரணம் அடைஞ்சு அவர் போகும்போது ஒரு சில கூட்டம் தான் அவங்கள பார்த்தாங்க. வசனம் இருக்கு, அது நான் நேரம் காரணமா எடுக்கல.
அவர் விண்ணுக்கு ஏறுறாரு, 40 நாள் உலகத்துல இருந்துட்டு விண்ணுக்கு ஏறுறாரு. ஒரு சில கூட்டம் தான் அவங்கள பார்த்தாரு, ரொம்ப ஒரு சில மக்கள் தான் அவரை பார்த்தாரு. ஆனா திரும்ப அவர் வரும்போது உலகமே பார்க்க போகுது. மேற்குல இருந்து கிழக்கு வானம் கிழிஞ்சு அவர் உள்ள வர போறாரு. இந்த பெத்தானியா ஊரே பார்த்துச்சு. இந்த பெத்தானியா ஊரே பார்க்க தான் அவர் வந்தார். அவர் பயப்படலாங்க. சீசரானவர்கள் கூட சொன்னாங்க, ஐயோ நம்மளை கல்லெறிஞ்சிருவாங்கன்ட்டு. அவர் திரும்பி வரும்போது அதுக்கப்புறம் பாருங்க, யாருமே கல்லெறிய துணியில. அவர் 2ஆம் வருகையில வரும்போது இந்த உலகத்தாரும் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாரும் வாயடைச்சு அப்படியே நிக்க தான் போறாங்க. இந்த பெத்தானியா ஊர் மாதிரி நீங்களும் நானும் லாசரு மாதிரி மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்துவுடனே போய் நிற்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்தவங்க லாசரு எப்படி பார்த்துருப்பாங்க? ஒருத்தன் உயிரோட எந்திரிச்சு வந்திருக்கான், எப்படி பார்த்துருப்பாங்க லாசரு? உங்களையும் என்னையும் இப்படிதான் இந்த உலகம் பார்க்க போகுது. லாசரு எந்திரிச்சோன்னா நேரா வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி தான் நின்றுப்பான். இயேசு கிறிஸ்து உடன் தான் நின்றுப்பார். இது வசனமே இருக்கு, 44 படிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போ லாசருக்கு என்ன நடந்துச்சுன்னே அங்க தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா லாசரு எதை பத்தியுமே அங்க சொல்லல. லாசரு என்ன நினைச்சாருன்னு தெரியாது. ஆனால் ஒண்ணு என்ன நிச்சயம் தெரியும்னா, இயேசு கிறிஸ்துவிட்ட திரும்ப வந்துட்டார். லாசரு வந்து பக்கத்துல நின்றுட்டார். நீங்களும் நானும் அவரோட 2ஆம் வருகையில இப்படிதான் இருக்க போறோம். நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. மரணத்துக்கு அப்புறம் ஆவி தேவனிடத்தில் போகுது. நமக்கு என்ன நிலை என்பது வேதாகமத்தில் தெளிவா சொல்லியிருக்கு. எந்த நிலையுமே ஞாபகமே இருக்காதுன்னு. ஆனா ஒண்ணு என்ன நிச்சயம்னா, அவர் திரும்பி வரும்போது இந்த உலகமே பார்க்கும்போது உங்களையும் என்னையும் அழைப்பார், வா வெளியே வா. இப்படி அழைக்கும் பட்சத்தில் நாம் தயாராக இருக்கிறோம். சங்கீதம் 146:4. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். இந்த உண்மையுள்ள தேவனுக்கு நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம கத்துக்க போற ஒரு பாடம் என்னன்னா, நிறைய தியரிஸ் அப்படிம்பாங்க. அதாவது வேத பாதகர்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி நிறைய தியரிஸ் எழுதியிருக்காங்க. மரணத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்குதுன்னு எந்த தியரினாலையும் கரெக்டாக சொல்ல முடியல, இதுதான் நிச்சயமா நடக்குதுன்னு. ஆனா ஒண்ணு என்ன நிச்சயமா நம்ம வேதாகமத்திலிருந்து கத்துக்கலாம்னா, மரணத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவரோடு இருப்போம். இதை நிச்சயமா நம்ம கத்துக்க முடியும். இப்போ மரணம் அடைஞ்சக்கு அப்புறம் நம்ம அவரோட தான் இருப்போம், அவர் வரும் வேளையில் நம்ம அவரோட இருப்போம் அப்படின்றது தெரிஞ்சா, அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் வந்தா நம் நிலை எப்படி இருக்கும் அதை பற்றி பார்ப்போம். லூக்கா, இது அடுத்த அதோட வேதம் இதுதான், 23:32. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்போ இது இரண்டாவது ஒரு சம்பவம். முதல் சம்பவம் லாசருவை பத்தி பார்த்தோம். லாசரு மரணம் அடைஞ்சான், இயேசு கிறிஸ்துவானவர் அவரை அழைத்தார், இயேசு கிறிஸ்துவோட வந்து லாசரு நின்னான். இப்ப 2வது சம்பவத்தை பார்க்க போறோம். இந்த 2வது சம்பவம் இயேசு கிறிஸ்து மரணம் அடையிற கடைசி தருணம். அப்போ அவரை சிலுவையில அறையிறாங்க. இந்த சம்பவத்தை குறித்து 4 புஸ்தகத்துல எழுதியிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 பேர் 4 விதமா எழுதியிருப்பாங்க இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா. இப்ப நம்ம லூக்காவை மட்டும்தான் பார்க்க போறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் 37-38. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. போதுமானது. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுறாரு. அப்ப எல்லாம் பரியாசம் பண்றாங்க, கூடியிருந்தவங்களாம் 3 மொழியில எழுதுறாங்க. ஏன் 3 மொழினா என்னென்ன மொழி? கிரேக்கு, லத்தீன், எபிரேய. எபிரேய மொழி வந்து யூதர்களோட மொழி, ஆசாரியர்கள் வேதபாரர்கள் இருக்கிற மொழி தான் எபிரேய மொழி.
ஏன் லத்தீனில் எழுதுனாங்கன்னா லத்தீன்ங்கிறது அரசு மொழி, அந்த அரசுக்கான மொழி வந்து லத்தீன். கிரேக்க மொழிங்கிறது பொதுவாக பேசப்படுற ஒரு மொழி தான் கிரேக்க மொழி. அதனால ஏன் இந்த 3 மொழியில எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவர் அறையப்பட்ட இடம் வந்து எருசலேம்லேருந்து கொஞ்சம் வெளியே ஊர் மக்கள் வந்து போகிற இடம். அப்போ வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் அதை படித்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறக்காட்டி தான் அதை எழுதுறாங்க. எல்லாரும் அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறத எழுதுறாங்க. ரோம முறைப்படி இப்படி ஒரு சிலுவையில் அறையதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தண்டனை, தூக்கு தண்டனை மாதிரி சிலுவையில் அறையதுங்கிறது மிகப்பெரிய தண்டனை. அப்போ 39வது வசனத்தை படிங்க. அதுலேயே அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். போதுமானது. இங்க 2 திருடர்கள், இதை பத்தி நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் இதுல இருந்து நம்ம என்ன இந்த விஷயத்துல கத்துக்க போறாங்கிறது மட்டும் பார்ப்போம். 2 திருடர்கள் கூட அறையப்படுறாங்க. திருடர்கள்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல கள்ளர்கள்னு போட்டிருக்கு. ஆனால் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். கண்டிப்பா இவங்க பெரிய ஏதாவது பாவம் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒன்னா கொலை திருடு பெரிய திருட்டு பண்ணியிருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பாவம் பண்ணும்போது தான் அதை நிரூபிக்கப்பட்டா சிலுவையில் அறையப்படுவாங்க. அதான் ரோம இதுபடி. மற்றபடி மற்ற சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இப்படி அறையக்கூடாது. அப்போ இந்த 2 திருடர்கள் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு திருடன் வந்து பரியாசம் பண்றாரு. இப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறைந்து தொங்கப்படுறாரு. அவரோட கடைசி தருணம், அவர் அங்கே எதுவுமே பேசல, அமைதியா தேவனோட சம்பாஷிச்சுட்டு இருக்காரு, அவ்வளோதான், வேற எதுவுமே பேசல. திருடன் வந்து பரியாசம் பண்றான். ஒரு திருடன் படிங்க 31 திரும்ப. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? போதுமானது. இப்போ இந்த 2வது திருடன் நம்மளோட அந்த சீன்குள்ள வராரு. இந்த 2வது திருடனை பத்தி எதுவுமே அங்க சொல்லப்படல. 2 பேருமே திருடன் தான் போட்டிருக்கு. இவங்க பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. 2 திருடன், ஒரு திருடன் அங்க பரியாசம் பண்றான். 2வது திருடன் அவன் பரியாசம் பண்றதை பார்த்து இவனும் திரும்ப பரியாசம் பண்ணியிருக்கலாம். 2 பேரும் கூட்டாளிகளாக கூட இருந்திருக்கலாம், அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. 2 பேரும் ஒன்னா திருடி இருக்கலாம். அவனை பத்தி இவன் நல்லா அறிஞ்சிருக்கலாம். ஏன்னா அதனால தான் அவன் சொல்றான், உன்னை என்னைய பத்தி நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னா அவன் ரொம்ப வருஷமா கூட இருந்திருக்கானு. அப்ப அந்த 2வது திருட அங்க முதல் வார்த்தை என்ன சொல்றான்னு பாருங்க. இல்ல, அதுக்கு முதல் வசனம், திரும்ப அந்த வசனம். போதுமானது. அந்த திருடன் முதல்ல என்னங்க பண்ணா, தேவனுக்கு பயந்தான். அவனுக்கு என்ன அவரை பத்தி தெரியுமா தெரியாதா எதுவுமே அங்க சொல்லப்படல. அவர் அங்க சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. இவன் திட்டுறான். அந்த திருடன் ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பயப்படுறான். நீதிமொழிகள் 9:10 படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். போதுமானது. அந்த திருடன் அவன் பண்ண பாவம் எல்லாம் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவன் அந்த பாவம் இதெல்லாம் தாண்டி முதல்ல அவன் என்ன சொல்றான், தேவனுக்கு பயப்பட்டான். தேவனுக்கு முதல்ல பயந்துட்டான். அப்ப அவன் அங்கேயே ஞானவான் ஆயிட்டான். நீதிமொழிகள் 10:27 படிங்க. இங்க பயந்த இவனுக்கு தேவனுக்கு மேல உள்ள முதல் பயம், அதுதான் இந்த திருடனுக்கான முதல் விஷயமே. முதல்ல அவனுக்கான கேரக்டர் என்னன்னா, அவன் பயந்துட்டான். அவன் பண்ண பாவம்லாம் விட்டுட்டு தேவனுக்கு பயந்தான். அடுத்த வசனத்தை படிங்க. உனக்கு நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். போதுமானது. அவன் பாவத்தை அங்கேயே அவன் அறிக்கைட்டான். அவனுக்கு தெரியும். அங்க அவன் முதல்ல பயந்தான். 2வது இயேசு கிறிஸ்து முன்னாடி அவன் பாவத்தை அறிக்கிறான். நான் பண்ண பாவங்களுக்கு வேண்டிதான் நான் இங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்கேன். அந்த திருடனை பார்த்து சொல்றான், நம்ம 2 பேரும் பண்ண பாவத்துக்கு தான் நம்ம இங்க தொங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பாவத்தை அவன் முதல்ல அறிக்கிறான். நீதிமொழிகள் 29 படிங்க. 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவம் வர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? 1 யோவான் 1:9. போதுமானது. நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அப்ப அந்த திருடன் அங்க உடனே அவன் பாவத்தை சொல்றான், இதெல்லாம் நான் பண்ணேன்,
அதுக்கு வேண்டி தான் நான் இந்த பலனை அழிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது படிங்க, அதே வசனத்துல 2வது பாதி. பாவமே நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். அந்த 41ஆம் வசனத்தை மீதி பாதியை படிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இந்த திருடனுக்கு யாருமே அங்க சொல்லல. இந்த திருடனுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அங்க எந்த அதிசயத்தையும் பண்ணல. ஆனா அவன் நம்பினான், இவர் மெய்யான ராஜா, இவர் தான் மெய்யான ராஜாங்கிறது அவனுக்கு அங்க தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சங்காட்டி தான் முதல்ல பயந்தான், 2வது அவன் பாவத்தை அறிக்கிடுறான், 3வது இயேசு கிறிஸ்துவ பத்தியே அவன் சொல்றான். அவனுக்கு அங்க ஒண்ணுமே தெரியாது இயேசு கிறிஸ்துவ பத்தி. இவரோட அவங்க கூட சிலுவை சுமந்து வந்தாங்க, அவ்வளவுதான். அந்த திருடனே அங்கதான் இன்டர்வியூஸ் ஆகணும் பாத்தீங்கன்னா. ஆனா அங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி இவன் என்ன சாட்சி சொல்றான்னா, இவர் குற்றமற்றவர். இவன் ஒண்ணுமே தெரியாத அந்த திருடன், அந்த மொத்தமே இந்த சம்பவம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நடந்திருக்கும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள அவன் இத்தனை விஷயத்தையும் சொல்லிடுறான். குற்றமற்றவர் அப்படின்றத அவனுக்கு முன்னாடி தெரியாது. இயேசு கிறிஸ்துவ பத்தி யாருமே அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் அந்த இடத்துல அறிக்கையிட்டு சொல்றான். ஏன்னா அவன் நம்புறான் இவர் தேவனுடைய குமாரன். அங்க யாருக்கும் தெரியாத விஷயம், நம்மளுக்கு வேதாகமத்துல இருந்து சொல்லாத விஷயம், நம்ம இதுல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்காத விஷயம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஏனென்றால் அவன் அங்க மனம் திரும்பிட்டான். அடுத்த வசனம் 1 பேதுரு 2:22. இதேதான் அந்த திருடன் சொல்றான், அவர் குற்றமற்றவர். பின்னாடி பவுல், பேதுரு இவங்கெல்லாம் சொன்ன விஷயத்த அந்த திருடன் முன்னாடியே சொல்லிட்டான், இவர் குற்றமற்றவர். அங்கே அவரோட சீசர்கள் யாரும் இல்லை, மரியாலே ரொம்ப தூரத்துல தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா அந்த திருடன் தைரியமா அங்க சொல்றான். ஏன்னா அவன் மரணத்தின் தருவாயில் இருக்கான், அவனுக்கு யாரை பார்த்து அங்க பயம் இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் சாக போறான்ட்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் இதே நிலையில தான் இருக்கணும். மரணத்தை பார்த்து நம்ம பயந்தோம் ஆனால் அங்க நம் ஆவி செத்ததாயிரும். அங்க அந்த திருடன் பயப்படல, அவனுக்கு தெரியும் அங்க வேத பாடல்கள் நிற்கிறாங்க, அவங்கள கொன்ன ஆசாரியர்கள், ரோமர்கள் எல்லாருமே நின்னாங்க. அந்த இவரை ஈட்டி எடுத்து குத்துறக்கு ரெடியா ஈட்டியை வச்சுட்டு நிக்கிறாங்க. இவன் ஏதாவது தப்பா பேசுறான், இவனுக்கும் உழுகும் தெரியும். ஆனா இவன் தைரியமா பேசுறான். ஏன்னா இவனுக்கு தெரியும் எப்படி நான் சாக போறேன், நான் செத்தா எனக்கு ஒன்றும் நடக்க போறது கிடையாது, நான் பண்ண பாவத்துக்கு நான் சாக போறேன். சாக போற நேரத்துல இந்த மாதிரி ஒரு நீதிமான் கூட நான் சாகிறேன். இதே நிலை தான் உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். மரணம் வந்துருச்சு, என் கதை அருகே நிக்குது, நான் பயப்பட போறது இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அவன் அங்க ஒண்ணுமே சொல்ல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும் அதை பத்திலாம் அவன் இயேசு கிறிஸ்து இடத்துல எதுவுமே கேட்கல. நீ எனக்கு அதிசயம் செய்யும், என்னை காப்பாற்றும், அவன் காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தையே சொல்லு. ஏனென்றால் அவன் என்ன நிச்சயமா நம்பினானா, இவர் தேவனுடைய குமாரன், எனக்கு மரணம் வரப்போது, நான் பயப்பட போறது இல்லை, அவர் வரும்போது என்னை நினைச்சுக்கிட்டா போதும். இதோட மிகப்பெரிய ஜபம் இந்த வேதாகமத்திலே இருக்காது. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்களேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அவ்வளவுதான், வேற எதுவுமே அவன் அங்க சொல்லல. என்னை கூட்டிட்டு போகணும் சொல்லல, என்னை உங்களோட கூட்டிட்டு போய் நீ போவீர்னு எனக்கு தெரியும், என்னை கூட்டிட்டு போ எதுவுமே சொல்லு. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் பாவம் பண்ணிட்டான், அவன் அறிக்கைட்டான். இயேசு கிறிஸ்து என்னை நினைச்சுக்கிட்டாவே போதும், நான் போயிடுவேன் அவரோட. இன்னைக்கு நீங்களும் நானும் இதைத்தான் நினைக்க வேண்டும். மரணத்தை பார்த்து நம்ம பயந்தோம், ஆனால் அங்கே இந்த முதல் திருட மாதிரி நம்மளோட நிலைமை ஆயிப்போய். என்னைக்கு தைரியமா இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லி அவன் அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றான் இவர் குற்றமற்றவர்னு, அங்க அவனை வெட்டி இருக்கலாம், ஆனா எதுவுமே பண்ணல. அந்த திருடன் அவனா சாகிறான், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் அந்த திருடன் சாகிறான், 2 பேருமே அப்புறம் தான் சாகிறாங்க. ஆனா அவன் அந்த விசுவாசத்தில் உறுதியா இருந்தான். இவன் தேவனுடைய குமார், இவர் தேவனுடைய குமார், இவர் வருவாரு, வரும்போதே என்னை நினைச்சுக்கிட்டா போதும், என்னை கூட்டிட்டுலாம் போக வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் குறித்து நாம் உயிரோட இருப்பேமானால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் நம்ம நினைக்கும் அளவுக்கு நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா? இதுதான் என்னோட கேள்வி, நம்ம எல்லாத்தோட கேள்வியுமே. நாம் மரணம் அடைந்திருந்தால் லாசரு மாதிரி அவர் என்னை கூப்பிடுவார், ஆனால் உயிரோடு இருக்கிறோம் ஆனால் அவர் 2ஆம் வருகையில் நம்மை நினைத்து நம்மை கூப்பிடுவாரா? இங்கே அந்த திருடனுக்கு கடைசியா அவர் கடைசி கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். அடுத்த வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று
மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆங்கிலத்தில் படிக்கும்போது இது வேற மாதிரி, அதாவது இது மொழிபெயர்க்கும் போது தமிழ் எப்படி இருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் நீ என்னோட பரலோகத்தில் இருப்பாய் அப்படின்னு இருக்கும். அது ஆங்கிலத்தில் படிக்கும்போது தெரியும். தேவனான இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நீ உன் பாவம் மன்னிக்கப்படாது, அதெல்லாம் எதுவுமே சொல்லு, நீ என்னை நினைத்து அப்படின்னு நீ சொன்ன ஒரே வார்த்தையில அவனுக்கு தெரியும் அவரோட அவன் போயிடுவான்ட்டு. நானும் நீங்களும் உயிரோட இருக்கும் பட்சத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வரும்போது நம்மை அவர் நினைப்பாரா? ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம். நான் இது ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க, பேப்பர் பென் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லை வீட்டுக்கு கூடிய நீங்கள் போய் இதை போய் ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் பென் எடுத்துட்டு லைனாக எழுத ஆரம்பிங்க. நான் சொல்கிற அந்த ஆர்டர்லேயே எழுதுங்க. முதல்ல ஆபிரகாம் எழுதிக்கிங்க, ஆபிரகாம்னு எழுதிக்கிங்க. மோசே, யாக்கோபு, ஈசாக்கு, தாவீது, பேதுரு, பவுல், அதுக்கப்புறம் உங்கள் பேர் எழுதிக்கிங்க. இந்த ஆர்டரில் தான் இயேசு கிறிஸ்து நம்மளை வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எழுதி உங்கள் புக்குக்குள்ளே மடித்து வச்சுக்கோங்க. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு பயம், கஷ்டம், விசுவாசத்தில் அப்படியே எழறோம், ஏதோ தடுமாறுறோம், இல்லை சபைக்கு போகிறதுல ஒரு சோம்பேறித்தனம், இல்லை நகுறோம், இல்லை சபையை விட்டு விடுறோன்னா இந்த பேப்பரை எடுத்து மட்டும் பாருங்க போதும். இந்த பேர்லாம் இருக்கும் போது என் பேர் இதோட இருக்கு அப்படிங்கிற போதே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த பேரோட இயேசு கிறிஸ்துவானவர் என்னை சேர்த்தி இருக்கிறார். இந்த 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 லிஸ்ட்ல இருக்கிற பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை பண்ணவங்க, ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணல. நம்ம ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளே வந்திருக்கோம். இது தெரிஞ்சாவே நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். மரணம் அடைந்து நம்ம பின்னாடி என்ன நடக்க போகுது என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரியும், இந்த பேரோட நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்படிதான் இருக்கும் ஜீவ புஸ்தகத்தில். அப்புறம் ஜீவ புஸ்தகம்னா வேற எதுவுமே இல்லை, இந்த பேரோடலாம் நம்ம இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தாவீது, ஈசாக்கு, இவங்களுக்கெல்லாம் தேவன் நேராக பேசினாரு. இன்னைக்கு உங்களோட என்னோட பேசிட்டு இருக்காரு, நம்மளோட செவி கேட்டா போதும். இந்த விஷயத்தை நம்ம உறுதியாக இருந்தாவே நமக்கு மரணமாக இருந்தாலும், மரணத்தில் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நம்ம உயிரோடு இருந்து வந்தாலும், நம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அவரோடு இருப்பது நிச்சயம். இன்னும் ஒன்று கூடி வாசித்து நாம் நிறைவுக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அவ்வளவுதான். இதுதான் வாக்கு தத்துவம். ஜீவ கிரீடம் உனக்கு இருக்கு. அந்த புஸ்தகத்தில் எழுதின மாதிரி இந்த பேர்ல இருக்கிறவங்களுக்கு இருக்க மாதிரி உன் பேர் நான் எழுதிட்டேன். ஜீவ கிரீடம் அங்கே வச்சிருக்கு. மரணம் வரலாம், இல்லை நான் முன்னாடி வரலாம், எது வேணா நடக்கலாம். அங்க பேர் எழுதியிருக்கு. நீ அதுக்கான ஆயத்தமாய் இருக்கிறாய். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31, 32. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராய். போதுமானது. 2 விஷயம், நாம் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது. நேரா இயேசு கிறிஸ்துவானவரை நோக்கி அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி போனால், அவர் வரும் நாளில் நாம் உயிரோடு இருந்தாலும் மரணம் அடைஞ்சாலும் நம்மளே பேர் சொல்லி அழைக்க போறார். அது என்ன, எந்த நிலை, எப்படி இருப்போம், எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவும் வேண்டாம். ஏன்னா ஒன்று எனக்கு என்ன உறுதியாக தெரியும்னா, அவர் என்னை பேர் சொல்லி அழைக்க போகிறார். அந்த ஒரு உறுதி அவர் மீது விசுவாசம் இருந்தால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். மரணமும் குறித்து பயப்பட வேண்டாம், மரணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கோங்கிறது குறித்தும் பயப்பட வேண்டாம். கடைசியாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
கடைசி இதை சொல்லி இதையோட முடித்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். போதும். இந்த 4 இருந்தால் போதும், நமக்கு ஜீவகிரீடம் இருக்கும். இந்த 4 விஷயங்கள் முதல்ல நம்ம எவ்வளோ தெளிவாக விசுவாசத்தில் இருக்கிறோமோ அது இருந்தாவே போதும், மற்ற எல்லாமே கூட வந்துடும். கடைசியாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் சகோதரிகளே. ஒரு ஒரு பெரிய ஊர், அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர். அவர் வந்து கார்டியாலஜிஸ்ட், அதாவது இதய சம்பந்தப்பட்டதில் உலகில் தலை சிறந்த வல்லுனர். அவர்கிட்ட வந்து அந்த ஊர்லேயே மிக பணக்கார ஒருத்தர். அவர் வந்து வராரு. அவருக்கு வந்து இதயத்தில் வந்து ஒரு பெரிய வியாதி இருக்குது. அதாவது அதில் வந்து ஒரு பெரிய அந்த இரத்த குழாயிலே பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த மருத்துவர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு வாரம் தான் உயிரோடு இருப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. நான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், ஏன் அறிவு கெட்ட மாதிரி இதுதான் தெரிய போகுது அப்படின்னு. உடனே அந்த பணக்காரர் சொல்கிறாரு, டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது, சாவை பொறுத்து மரணத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்களோட ரூமுக்கு வெளியே அவரோட நாய், அந்த டாக்டரோட நாய் வந்து ரொம்ப குலைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பணக்காரர் வந்து கேட்குறாரு, என்ன ஆக போகுது டாக்டர், உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தைரியமாக வச்சுருப்பேன். நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டீங்க, தைரியமாக வச்சுருப்பேன். இப்போ அந்த டாக்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுப்பா, என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்னோட அறிவிலையும் என்னோட படிப்புலையும் மரணம் வரைக்கும் நான் என்னால் காப்பாற்ற மருத்துவம் தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கம்பவுண்டரை கூப்பிட்டு அந்த கதவை திறக்க சொல்கிறாரு. கதவை திறந்த அந்த தருணத்தில் அந்த நாய் அப்படியே பாஞ்சிட்டு வந்து இந்த டாக்டர் மேலே மடியில் உட்காந்துக்குது. மடியில் உட்காந்து அப்படியே வாலாட்டி அவரை நக்கி ரொம்ப பாசமாக இருக்குது. அப்போ இந்த டாக்டர் அந்த பணக்காரனை பார்த்துட்டு, இதுதான்ப்பா நடக்கும் மரணத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன். அந்த நாய்க்கு கதவுக்கு இந்த சைடு என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது, உன் மரணமும் அப்படிதான், கதவுக்கு அந்த சைடு உனக்கு என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று அந்த நாய்க்கு தெரியும், அதோட முதலாளி நான் இங்கே இருக்கேன். அதனால தான் அது அவ்வளோ கத்திருச்சு. ஏன்னா அதுக்கு தெரியும் கதவுக்கு பின்னாடி அதுக்கு என்ன ஆபத்து இருக்குது, என்ன இருக்க போகுதுன்னுலாம் தெரியாது, ஆனால் நான் இருக்கேன் அங்கே. அதனால அது தைரியமாக உள்ளே வந்துருச்சு. இதே மாதிரி தான் நீயும் மேற்கொள்ள போகிற. உன்னோடைய ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரியும், நீ எவ்வளோ தூரம் தைரியமாக இருக்கியோ உன் ஆண்டவர் மேலே பாஞ்சிட்டு போய் உட்காந்துக்கும். அந்த நாய் மாதிரி தான் நம்மளும். நம்ம என்னைக்கு விசுவாசமாக நம் முதலாளி மேலே, அதாவது தேவன் மீது இருக்கோமோ, இதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த கதவை திறந்தோன்னே அந்த நாய் அவ்வளோ பாஞ்சிட்டு போய் உட்காந்துச்சு. அப்போ உடனே அந்த பணக்காரர் சொன்னால், டாக்டர் இந்த நம்பிக்கை போதும், நான் எப்போனா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு. இதே நம்பிக்கையை நம் மீது வைப்போம், நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், இயேசு கிறிஸ்துவை சீக்கிரம் சந்திப்போம். நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.